ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டே எடுத்த வீடியோ. மண்டே காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2:30 மணி இருக்குங்க. 2:30 மணிக்கு எந்திரிச்சு வந்தாச்சு. சுத்தமாக தூக்கமே இல்லை. இப்போ கன்சீவ் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நைட்டில் வந்துட்டு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. எனக்கு மட்டும்தான் அப்படியா, இல்லை மற்றவங்க நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள். சுத்தமாக தூக்கம் வரல. ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என்னோடய சின்ன பொண்ணு எந்திரிச்சிட்டா. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி கிச்சனுக்கு வந்தாச்சு. இப்போலாம் வந்துட்டு அதிகமாக நைட்டில் வந்து கிரேவிங்ஸ் வந்துட்டு இருக்குது. சரி ஏதாவது சாப்பிடணும் போலே தோணுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ப்ரெட் இருந்துச்சு. சரி ப்ரெட்டை வந்து நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் வந்து காய்ச்சி 2 பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபஸ்ரீ வந்துட்டு ரோஸ்ட் பண்ணியே எடுத்துகிட்டு இருந்தா. நான் அதுக்கப்புறம் போயிட்டு சரி பால் வந்து எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட் பால் தான் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணுறோம். அந்த பாக்கெட் பால் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பால் வந்து எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். பால் வந்து காய்ச்சிட்டு சீனி போட்டுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி நான் வந்து வச்சிடுறேன். நீ வந்துட்டு ப்ரெட்டை மட்டும் ரோஸ்ட்டு பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. 2 மணியாக இருந்தாலும் சரி 3 மணியாக இருந்தாலும் சரி ப்ரெஷ் பண்ணிவிட்டு தான் மற்ற வேலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு பாலை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் சுபஸ்ரீயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலை வந்து ஆற்றிட்டு அதுக்கப்புறம் நேராக பெட்ரூம்க்கு வந்து எடுத்துகிட்டு போயாச்சு. ப்ரெட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த நெய்யிலையோ பட்டர்லேயோ டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அன்னைக்கு நைட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரெட்டு இருந்துச்சு, சரின்ட்டு சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்போயாவது தானே சாப்பிடணும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் விடிய காலையில் பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு எங்கள் அம்மா பொங்கல் வந்து செய்வாங்க. இந்த பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைகளும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. நான் என்னோடய பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்ததில்ல. சுபஸ்ரீக்கு சாப்பிட கொடுத்தா சுபஸ்ரீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தான் எங்கள் அம்மாக்கிட்ட. நான் வெண்பொங்கல் கேட்டேன், ஆயா நீ வந்துட்டு மஞ்சள் பொங்கல் வந்து செஞ்சு கொடுத்துருக்க, எனக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டு. இல்லை டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுன்னு சொல்லி கம்பல் பண்ணி சாப்பிட சொல்லியுமே சாப்பிடல. கொஞ்சம் தான் வந்து எடுத்து வாயில் போட்டால் அதுக்கப்புறம் நான் பாதி சாப்பிட்டு பாதி வச்சுட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவள் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி சாப்பிட்டா. நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. மழையும் இல்லை வெயிலும் இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி பருப்பு இருந்துச்சு, அதை வந்து எடுத்து நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் அப்படியே வந்து வெளியில் வந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் குக்கிங் வந்து அம்மா வந்து இன்றைக்கி வந்து செஞ்சுருந்தாங்க. என்ன அப்படின்னா சாதமும் அதுக்கப்புறம் வாழைக்காய் புளிக்குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல், பாவக்காய் வந்து வறுவல் வந்து செஞ்சுருந்தாங்க. சுபஸ்ரீயை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பரதநாட்டிய கிளாஸில் வந்து சேர்த்தாச்சு. அட்மிஷன் வந்து போட்டாச்சு சண்டே. அவளுக்கு வந்து பரதநாட்டியத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா. அவள் வந்து 2 நாளாகவே வந்து கேட்டுகிட்டே இருந்தா சேர்க்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம். என்னோடய இயரிங்ஸை வந்து கழட்டி வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்களோட பட்டன் தோடு வந்து இருந்துச்சு, அதை வந்து போடணும்னு ஆசையாக இருந்துச்சா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நைட்டு எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தூங்கியாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே மார்னிங் காலையில் எந்திரிச்சு வந்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா காலையிலே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். எப்போவுமே நைட்டியே போட்டுகிட்டே இருக்கிறது என்னமோ மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சுடி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் என்னோடய ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிடுவேன் சீக்கிரமே. ஒரு சில நாள் வந்துட்டு அம்மா சுடுதண்ணி போட்டு அவங்க வந்து என்னை வந்து குளியாட்டி விடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் அந்த சாமியை வந்து கும்பிட்டுட்டு சாமிக்கு விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. அப்புறம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் பூ வந்து கேட்டிருந்தேன் பிள்ளைங்கள்ட்ட. அவங்க வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வந்து தந்தாங்க. அது ஃப்ரிட்ஜே பார்த்திங்க அப்படின்னா அந்த பூ எல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணி போட்டுட்டு கீழே வந்து ஃப்ரிட்ஜை மட்டும் ஆஃப் பண்ணி போட்டுட்டு ஃப்ரீசர் வந்து ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாமி எல்லாத்துக்குமே வந்துட்டு சாம்பிராணி வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி காலையில் பார்த்திங்க அப்படின்னா அம்மா வந்து குக்கிங் வந்து செஞ்சிட்ருந்தாங்க. அவங்க வந்து இன்றைக்கி வந்துட்டு இட்லி தான் வந்து செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. இட்லினா என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இட்லி வித் இட்லி சாம்பார் அது வந்துட்டு என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். இட்லியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே வந்து செய்கிறது. மதியானத்துக்கும் இட்லி சாப்பிட்ற மாதிரி அந்த சாம்பார் இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். காலையில் சாமியை வந்து கும்பிட்டுட்டு மனசார அதுக்கப்புறம்
சாமிக்கிட்ட பிளெஸ்ஸிங்லாம் வாங்கிட்டு என்னோடய டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாமிக்கிட்ட 2 மணி பிளான்ட் வந்து வாங்கி வச்சுருந்தேன். அந்த மணி பிளான்ட்டுக்கு வந்துட்டு தண்ணி வந்து விடவே இல்லையா, சரி இன்றைக்கி வந்து தண்ணி கொஞ்சம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சோண்டு வந்துட்டு இதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்துட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு வந்துட்டு இப்போ க்ரோத்திங் ஆக ஆரம்பிச்சிருக்கு. மணி பிளான்ட் வந்து வீட்டில் வைக்கிறது நல்லது. பாசிட்டிவ் வைப் வீட்டுக்கு வந்துட்டு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிளான்ட்ஸ் வந்து வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு க்ரீனாக அழகாக வந்துட்டு இருக்கும். சாமியெல்லாம் கும்பிட்டு சுபஸ்ரீயை வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளப்பியாச்சு. நான் ரெட்டச்சடை வந்து போட்டு விட்டுட்டேன். நேற்று திங்கக்கிழமை லீவு, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸ்கூலு. திங்கக்கிழமை ஏன் லீவு அப்படின்னா தேவர் ஜெயந்தி, அதுக்கப்புறம் மருதுபாண்டியன் நினைவேந்தல் அப்படிங்கிறனால லீவு. அம்மா வந்து காலையில் இட்லி வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வந்து செஞ்சுருந்தாங்க. கேரட்டு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் இது எல்லாமே போட்டு சாம்பார் செஞ்சுருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானுமே ஒரு இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் கிச்சனை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அவங்க வந்து அஸ்விதாவுக்கு தலை வந்து வாரிட்டுருக்காங்க. இது ஃபுல்லாக வந்துட்டு அம்மா வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டேன். லைட்டாக முடிஞ்ச வேலை லைட்டாக வந்து செய்கிறது, இல்லாட்டி நான் போய் ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கி பெட்டில் தான் வந்துட்டு இருப்பேன். காஃபி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலை எடுத்துகிட்டு வந்துட்டு டீ வந்து போட்டுக்கிட்டேன். பிள்ளைங்க 2 பேருமே வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களா, சரி போயிட்டு வாங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். போய் ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி விட்டாச்சு. எல்லா பேரண்ட்ஸும் வந்து சொல்கிற மாதிரி தான் நான் வந்து கொஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் அவங்கள்ட்ட பேசிவிட்டு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து டீ போட ஆரம்பித்தாச்சு. சில நாள் டீ, சில நாள் காஃபி இந்த மாதிரி வந்துட்டு போகும். இன்ஸ்டன்ட் காஃபி தூள் வந்துட்டு இல்லை, நார்மல் ஃபில்டர் காஃபி தூள் தான் வந்துட்டு இருக்குது. ஒரு சிஸ்டர்கிட்ட வந்து கேட்டிருந்தேன், அதாவது யூடியூப்பில் கேட்டிருந்தேன் எந்த காப்பி தூள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன காப்பி தூளும் அதுக்கப்புறம் வந்துட்டு டீ தூளும் நான் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அதுதான் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது காலியானதுக்கப்புறம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் இப்போ இந்த மாதிரி தான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டீ தூள் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு ஜீனி வந்து சேர்த்துட்டு இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு கூலிங்காக வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக வந்துட்டு சுக்கு காப்பி பொடி வந்துட்டு இருக்குது. அந்த சுக்கு பொடியை வந்துட்டு சுக்குமல்லி காப்பிக்கு நுணுக்கி வச்ச அந்த பொடி இருக்குது, அதை வந்து போட்டு கொதிக்க வச்சுட்டு சைட் பை வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இருந்த இட்லி மாவையும் வந்துட்டு ஒரு ஈடு வந்து ஊற்றி வச்சாச்சு. ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் மீத மாவு வந்து வலித்து அம்மா வந்து ஆல்ரெடி இருக்கிற மாவோடு வந்து போட்டுருவாங்க. மொத்தமாக இட்லி ஊற்றிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு இல்லையா. இன்றைக்கி காலையிலேக்கும் இட்லி, மதியானத்துக்கும் இட்லி தான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஆல்ரெடி நேற்று வச்ச சாதம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு இருக்குது, சூடு பண்ணி தரவான்னு கேட்டாங்க அம்மா. வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இட்லியே மதியானம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சூடாக வந்துட்டு டீ வந்து போட்டு நான் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பாதி வந்து எடுத்து வச்சுட்டேன். பிள்ளைங்களுக்கு வந்துட்டு மதியானத்துக்கு வந்துட்டு இட்லி சாம்பார் தான் கொண்டு போனாங்க. காலையிலேயும் அதுதான் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இது வேணும் அது வேணும்னு சொல்ல மாட்டாங்க. என்ன கொடுக்குறோமோ அதை கொண்டுட்டு அவங்க வாட்டுக்கு வந்து போயிடுவாங்க. சில டைம் ஸ்கூல்லேயும் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க காலை உணவு. அந்த மாதிரி சின்னவளுக்கு மட்டும்தான் காலை உணவு ஸ்கூலில், பெரியவளுக்கு வந்து கிடையாது. அவள் வேறு ஸ்கூல், இவள் வேறு ஸ்கூல். அப்புறம் சூடாக வந்துட்டு டீ குடித்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. காலையில் குளிக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கூலிங்காக தான் இருந்துச்சு. மோட்ரு போட்டுட்டு தான் வந்து குளித்தேன். ஆனாலும் கொஞ்சம் கூலிங்காக வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் சளி பிடிக்கக்கூடாது இல்லையா, நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுக்குமல்லி பொடி போட்டு சூடாக வந்துட்டு நான் வந்துட்டு காஃபி வந்து அதாவது டீ வந்து குடிச்சிட்டேன். மணி 9:45 ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் டிஃபன் வந்து எடுத்துக்கிட்டேன். டிஃபன் டயத்துக்கு எடுத்துகிட்டு டேப்லெட் வந்து போடணும் அப்படிங்கிறனால இட்லி சாம்பார் தான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் செஞ்சது. மதியானத்துக்கு இது தான், பிள்ளைங்களுக்கு காலையில் மதியானமும் இது தான் வந்து கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.